We are so glad you could join us for our online sermon today. Before we hear God's word, we will have scripture read. நீங்கள் இணையம் வழியாக இடம்பெறும் பிரசங்கத்தில் எங்களோடு இணைந்திருப்பதில் நாங்கள் மகிழ்ச்சி அடைகிறோம். ஆண்டவருடைய வார்த்தையை கேட்பதற்கு முன்பாக வேத வாசிப்பு வாசிக்கப்படும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்று தேவ செய்திக்கென்று தெரிந்து கொள்ளப்பட்ட புதிய ஏற்பாட்டின் வேத பகுதி 1 யோவான் 1ஆம் அதிகாரம் வசனங்கள் 1-4 வரை வாசிக்கப்படும். புதிய ஏற்பாட்டில் பக்கம் 325. ஆதி முதல் இருந்ததும் நாங்கள் கேட்டதும் எங்கள் கண்களினாலே கண்டதும் நாங்கள் நோக்கி பார்த்ததும் எங்கள் கைகளினாலே தொட்டதுமாய் இருக்கிற ஜீவ வார்த்தை குறித்து உங்களுக்கு அறிவிக்கிறோம். அந்த ஜீவன் வெளிப்பட்டது, பிதாவினிடத்தில் இருந்ததும் எங்களுக்கு வெளிப்பட்டதுமான நித்தியமாய் இருக்கிற அந்த ஜீவனை நாங்கள் கண்டு அதை குறித்து சாட்சி கொடுத்து அதை உங்களுக்கு அறிவிக்கிறோம். நீங்களும் எங்களோடே ஐக்கியம் உள்ளவர்களாகும்படி நாங்கள் கண்டும் கேட்டும் இருக்கிறதை உங்களுக்கும் அறிவிக்கிறோம். எங்களுடைய ஐக்கியம் பிதாவோடும் அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவோடும் இருக்கிறது. உங்கள் சந்தோஷம் நிறைவாய் இருக்கும்படி இவைகளை உங்களுக்கு எழுதுகிறோம். ஆமேன். இது தேவனுடைய வசனம். அனைவரும் சேர்ந்து சொல்வோம். தேவனுக்கு ஸ்தோத்திரம். சகோதர சகோதரிகளே, உங்களை மீண்டும் சந்திப்பதில் சந்தோஷம் அடைகிறேன். இந்த நேரத்துக்கு கூட நாம் தலைவணங்கி தேவனை நோக்கி நாம் ஜெபம் பண்ணுவோமாக. எங்கள் நல்ல கர்த்தாவாய், எங்கள் தேவனே, எங்கள் இரட்சகரே, இந்த நாளில் கூட ஆண்டவரே உமது வார்த்தையை கொடுத்த இந்த ஸ்லாக்கியத்துக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய வார்த்தைகள் எங்களை பலப்படுத்தவும் எங்களை உறுதிப்படுத்தவும் ஆண்டவரே எங்களுடைய விசுவாசத்தை அதிகரிக்கவும் செய்ய நீர் கிருபை செய்தருளும் கூட ஜெபிக்கிறோம். நாளை இந்த செய்தியை கேட்குற ஒவ்வொரு உள்ளத்திலையும் ஆண்டவரே உம்முடைய தெய்வீக சமாதானமும் விசுவாசமும் அதிகரிக்க நீர் வழிநடத்தும் ஐயா. இவர்களை ஆசீர்வதியும், இவர்களை உருவாக்கும். தொடர்ந்து ஆண்டவரே இவர்கள் உம்மிடத்தில் சார்ந்து இருக்க பலப்படுத்தும் ஆண்டவரே. இதை அனைத்தும் இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள பிதாவே. இந்த நாளில் கூட வேத வாசிப்பு 1 யோவான் 1ஆவது அதிகாரம் வசனம் 1-4 வரை வாசிப்பதை நீங்கள் கேட்டீர்கள். You heard scripture being read from 1 John 1 verses 1-4. And John here, as he starts writing this letter to believers, he's very excited, he's joyful, and we see that in these verses that he has written. இந்த கடிதமானது அப்போஸ்தலர் யோவான் அவர் விசுவாசிகளுக்கு எழுதுகிறாரு. அந்த கடிதத்தில் ஆரம்பத்தில் கூட அவருடைய சந்தோஷத்தை, அவருடைய மகிழ்ச்சியை, அவருடைய சந்தோஷத்தை காணக்கூடிய ஆனந்தத்தை காணக்கூடியதாக இருக்கிறது. இந்த கடந்த வருடத்தில் உங்கள் வாழ்க்கையில் எத்தனை சம்பவங்கள் உங்களுக்கு ஆனந்தத்தை கொண்டு வந்தது என்று நீங்கள் ஆராய்ந்து பார்த்திருக்கிறீர்களா? Have you examined to see how many times in the year past that you have had events or situations or experiences that brought you joy? Here, Apostle John is writing about the joy that he experiences through Christ. கிறிஸ்து மூலமாக அவர் பெற்றுக்கொள்கிற இந்த ஆனந்தத்தை குறித்து கூட அவர் எழுதுகிறார். அவர் 1ஆம் வசனத்தில் சொல்கிறார், ஆதி முதல் இருந்ததும் என்று. In verse 1 he writes to say that which was from the beginning. That which was from the beginning, which we have heard and which we have seen with our eyes, which we have looked at and our hands have touched, this we proclaim concerning the word. ஆதி முதல் என்று எடுத்து சொல்கிறார். He says that which was from the beginning. Not the beginning of Christ's earthly ministry. அவர் இயேசு கிறிஸ்துவோட உலகத்தில் ஆரம்பித்த அவருடைய ஊழியத்தை குறித்து அவர் பேசவில்லை. அதே நேரத்தில்
ஆதியாகமம் 1ஆம் அதிகாரத்தில் உலகத்தை படைத்த எல்லா படைப்புகளை குறித்து கூட அந்த சமயத்தை குறித்து கூட அவர் பேசவில்லை. Apostle John here, when he says that which was from the beginning, he is not referring to the start of Christ, the ministry of earthly ministry of Christ, and neither is he referring to Genesis 1, where all creation began. Rather, he is referring to John 1:1. அவர் எதை குறித்து எடுத்து பேசுகிறார் என்றால், யோவான் 1ஆவது அதிகாரம் 1ஆவது வசனத்தை குறித்து அவர் பேசுகிறார். In the beginning was the Word, and the Word was with God, and the Word was God. ஆதியில் வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது என்று எடுத்து சொல்கிறார். He says that the Word was with God, and the Word was God. He's talking at a time which was beyond all creation. படைப்புகளுக்கு முன்பாக உள்ள ஒரு காலங்களை குறித்து எடுத்து பேசுகிறார். அது நித்தியத்தின் காலமாக இருந்தது. He is talking about the eternity before everything, when only God existed. அந்த காலங்களில் ஆண்டவர் மட்டும் இருந்தார், அவரோடு கூட வார்த்தையாக இயேசு இருந்தார் என்று எடுத்து உரைக்கிறார். And what he's saying is that in that time when God was alone, the eternal Word, who is from the beginning, was with God, and that this eternal Word entered time and appeared to human beings. அவர் என்ன எடுத்து சொல்கிறார் என்றால், ஆதியில் ஆண்டவர் இருந்தார், அவரோடு அந்த வார்த்தையானது இருந்தது, இயேசு தான் அந்த வார்த்தை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இவர் அந்த காலங்களுக்குள் அவர் காணும்படி அவர் வந்தார் என்று எடுத்து உரைக்கிறார். So what John is exactly saying here in this first sentence is that in this Word who was with God before eternity came into time and appeared to human beings. The Word became flesh and thus presented himself to humans. வார்த்தையானது மாம்சமாகி மனுஷருக்கு காணப்பட்டது. And John says that the three senses verify that: the hearing, the sight and the touch. அப்போஸ்தலன் யோவான் என்ன எழுதுகிறார் என்றால், அதை குறித்து நாம் கேட்டோம், அதை குறித்து நாம் பார்த்தோம், அதை குறித்து நாம் தொட்டோம் என்று கூட அந்த உணர்வுகளை குறித்து எடுத்து பேசுகிறார். John testifies to that in verse 1. 1ஆம் வசனத்தில் அதை வாசிப்பதை நாம் கேட்டோம். To have heard was not enough. பழைய ஏற்பாட்டு நாம் வாசிக்கும் போது அநேகர் ஆண்டவரோட சத்தத்தை கேட்டார்கள் என்று நாம் வாசிக்கிறோம். We read in the Old Testament that they heard, many times they heard the voice of God, and that is good that they heard the voice of God. But to be able to see was even more compelling. ஆனால் கேட்கிற விட நாம் காணும்போது அது இன்னும் ஒரு நல்ல சாட்சியாக நம்மளோட விசுவாச உறுதிப்படுத்தக்கூடியதாக இருக்கிறது. அது நம் விசுவாசத்தை அதிகரிக்க கூட செய்யக்கூடியதாக இருக்கிறது. When we are able to testify about what we see, when we see about things, the miracles that God does, when we see it, we are able to tell directly, we are able to testify that I saw that. And so here, seeing is even more than just hearing. அப்படி பார்க்கும்போது கேட்கிற விட இன்னும் அது அதிகமாக இருக்கிறது. அதுக்கு மேலானது என்ன என்றால், நாம் தொட்டு அது முடிவாக ஆதாயமாக அது உறுதியாக இருக்குது என்று அறிந்து கொள்வது. And even more than hearing and seeing is touching. It is the conclusive proof of material reality. அது உறுதியாக இருக்கிறது, உறுதியாக வெளிப்படுத்துகிறது இது உண்மை என்று.
And the word became flesh and lived for a while among us. அவர் சொல்கிறார், இந்த வார்த்தையானது மாம்சமாக ஆய் நம்ம இடத்தில் இருந்தது என்று எடுத்து சொல்கிறார். இது அவர் மற்றவர் இடத்தில் கேட்டு அவர் எழுதவில்லை. அதே நேரத்தில் பழைய வார்த்தைகளை ஆராய்ந்து பார்த்து அவர் அதை எழுதவில்லை, அல்லது அவர் அப்படி ஒரு கதையை அவர் உருவாக்கவில்லை. அவர் அதை பார்த்தவராக இருக்கிறார், அவர் கேட்டவராக இருக்கிறார், அவர் தொட்டவராக இருக்கிறார். He's not saying it is that he heard these statements and he's repeating these statements. Neither is it a traditional belief that he is taking and writing, nor has he conjured up a story to write. But he says it is with certainty because he has heard, he has seen, and he has touched. And therefore he writes, he proclaims, he testifies. And he could not have seen unless God was willing to reveal, deliberately reveal through this manifestation of Jesus Christ. அப்போஸ்தலன் யோவான் அவர் சொல்கிறார், அவர் இதை அறிந்திருக்க முடியாது, ஆண்டவர் வெளிப்படுத்தவில்லை என்றால், ஆண்டவர் விரும்பி அப்படியாக ஒரு தோற்றம் காட்டவில்லை என்றால் அவர் அறிந்திருக்க முடியாது, தெரிந்திருக்க முடியாது என்று. அதுதான் 2ஆம் வசனத்தில் அவர் சொல்கிறார். And that is what we read in verse 2. The life appeared as we have seen it and testified to it, and we proclaim to you that eternal life. John is writing this for two purposes. அப்போஸ்தலன் யோவான் இப்படியாக ஏன் எழுதுகிறார் என்றால் 2 காரணத்துக்காக. முதலாவதாக அந்த காலங்களில் அவர்கள் மத்தியில் அநேக தப்பான போதனைகள் இயேசு கிறிஸ்துவை குறித்து, அவரோட மனுஷத்துவத்தையும் அவரோட தெய்வீகத்துவத்தையும் குறித்து தப்பான போதனைகள், ஆலோசனைகள் சிலர் சொல்லிக் கொண்டு வந்தார்கள். One of the reasons he wrote this letter is to debunk some false teachings that were going on in those days, where about the divinity and the human nature of Jesus. And they were saying, they were teaching things that this was not true. And so to debunk those teachings, he was writing this letter. But another reason why he wrote this letter was to encourage the hearer and the reader to come into the fellowship of God and his people. இன்னொரு காரியம், ஏன் இவர் இந்த கடிதத்தை எழுதினார் என்றார், அவர் அந்த கடிதத்தை கேட்கிறவர்களும் வாசிக்கிறவர்களும் அவர்கள் ஆண்டவரோட ஐக்கியத்துக்குள்ளும் அவரோட ஜனங்களோட ஐக்கியத்துக்குள்ளும் அவர்கள் வருவார்கள் என்று. அதுதான் அவர் 3ஆம் வசனத்தில், 1 யோவான் 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தில் எழுதுறதை நாம் வாசிப்பதை கேட்போமாக. We proclaim to you what we have seen and heard, so that you also may have fellowship with us. And our fellowship is with the Father and with his Son, Jesus Christ. இங்கே அவர் சொல்கிறார், நம்முடைய ஐக்கியம் பிதாவோடும் குமாரனோடும் இருக்கிறது என்று. He says here that our fellowship is with the Father and with his Son, Jesus Christ. And that you can also come into this fellowship with the Father and the Son. அவர் எடுத்து சொல்கிறார், அவர்கள் தேவனோடையும் அவரோட குமாரனோடையும் ஐக்கியத்துக்குள் இருக்கிறார்கள். ஆனால் இப்பொழுது இந்த செய்தியை கேட்கிறவர்கள், இதை படிக்கிறவர்கள், இவர்கள் கூட இந்த ஐக்கியத்துக்குள் வரக்கூடும் என்று எழுதி வெளிப்படுத்துகிறார். The eternal God has become accessible to man in the most basic way. அவர் என்ன எடுத்து வெளிப்படுத்துகிறார் என்றால், இந்த சர்வ வல்லமை உள்ள தேவன், அதிகாரம் நிறைந்த தேவன் ஒரு சாதாரண வழியில் மனுஷ மத்தியில் அவர் வெளிப்படுத்துகிறார் என்று எடுத்து காட்டுகிறார். யாரா இருந்தாலும் கூட அந்த ஐக்கியத்துக்குள் வரக்கூடும், விசுவாசித்தால் வரக்கூடும் என்று எடுத்து காட்டுகிறார். It says that no matter who it is, as long as they believe and they're willing to accept Jesus Christ, they could come into this relationship in the most basic way.
This eternal one can be known, and he has revealed himself to us, because அவர் இங்க எடுத்து சொல்கிறார், இந்த இந்த சிறந்த தேவன், இந்த அதிகாரம் நிறைந்த தேவன், அவர் தம்மை தாமே வெளிப்படுத்துகிறார். அவர் அவர் எப்படிப்பட்டவர் என்று இந்த சாதாரண மனுஷர்களுக்கு வெளிப்படுத்துகிறார் என்று சொல்கிறார். அதே நேரத்தில் இது ஒரு அழைப்புதலாக கூட இருக்கிறது. He says at the same time it is an invitation to come into this relationship with God and his son. பிதாவோடும் குமாரனோடும் இந்த ஐக்கியத்துக்குள் வர இது ஒரு அழைப்புதல் என்று அவர் எடுத்து சொல்கிறார். John emphasizes the word fellowship. ஐக்கியம் என்ற அந்த வார்த்தையை அவர் உறுதிப்படுத்துகிறார். This word fellowship, which in Greek is known as koinonia, speaks of a sharing, a communion, a common bond and a common life. இந்த ஐக்கியம் என்று சொல்லையில் அதோட அர்த்தம் என்றால் பகிர்ந்து கொள்ற ஒரு நிலைமை, ஒரு ஐக்கிய ஒரு சமமான ஒரு நிலைமைக்குள், சமமான ஒரு வாழ்க்கைக்குள் வரக்கூடிய, ஒருவருக்கு ஒருவர் பகிர்ந்து கொள்ளக்கூடிய ஒரு நிலைமை, ஒரு உறவு, ஒரு அன்பான உறவாக இருக்கிறது. It is a living relationship with one another, of living and sharing together. Those who have this fellowship with one another are those who share the same resources. இந்த உறவுக்குள் இருக்கிறவர்கள், இந்த ஐக்கியத்துக்குள் இருக்கிறவர்கள், இவர்கள் அவர்களோட எல்லா காரியங்களையும் பகிர்ந்து கொள்வார்கள் என்று அங்க சொல்லப்பட்டிருக்கிறது. எல்லா பொறுப்புகளையும் கூட பகிர்ந்து கொள்வார்கள். Those who have this fellowship, this koinonia, are those who share the same resources and are bound by the same responsibilities, having all things in common. எல்லா காரியத்திலும் அவர்கள் ஒன்றாக பகிர்ந்து கொள்வார்கள். அதுதான் நம் ஆதி சபையில் அதிகாரத்தில் வாசிக்கும் போது ஆதி சபையில் நாங்கள் காண்கிறோம். We see that in the early church in the Acts. The Greek mindset was that it is highly prized for the idea of fellowship, but restricted to men among men only. அந்த காலங்களில் அந்த கிரேக்கரோட சிந்தனை எப்படி இருக்கும் என்றால், இந்த ஐக்கியத்தை அவர்கள் ரொம்ப கனப்பண்ணினார்கள். ஆனால் அந்த ஐக்கியம் மனுஷர்கள் மத்தியில் மட்டும்தான் அவர்கள் கண்டு கொண்டார்கள். They reckon that it is only among this relationship is only among the people. But this idea that Apostle John is bringing is that God is now also in this intimate relationship with his people. And ஆனால் இப்ப இந்த அப்போஸ்தலர் யோவான் என்ன எழுதுகிறார் என்றால், ஆண்டவர் கூட இந்த உறவுக்குள் அவர் வருகிறார் என்று. அது அவர்களுக்கு ஒரு புதுமையான ஒரு நிலைமையாக இருக்கிறது. For them this is revolutionary. For them this is revolutionary and new. You can, because what John is saying, that you can now understand God and you can believe in him and have a relationship with him. இப்போ ஏனென்றால் அப்போஸ்தலர் யோவான் என்ன எழுதுகிறார் என்றால், நீங்க இப்ப ஆண்டவரை அறிந்து கொள்ள முடியும், அவரை விசுவாசிக்க முடியும், அதே நேரத்தில் அவரோட உறவுக்குள் வரக்கூடும் என்று அங்கே எழுதுகிறார். But ஏனென்றால் ஆண்டவர் அவரையே வெளிப்படுத்துகிறார். Because God has revealed himself to all. அவரை தம்மை தாமே வெளிப்படுத்தினால், ஒருவேளை அவரை குறித்து முழுமையாக புரியாம இருக்கக்கூடும். Maybe you can't understand him fully, or may have difficult understanding his nature, the divine nature and divine and human nature of Jesus. You may have difficulty understanding it, but that does not prevent you from coming into a relationship with him.
இயேசுவோட அந்த தெய்வீகமும் மனுஷத்துவத்தோட அந்த அந்த பாகங்கள், அந்த உறவுகளை புரிந்து கொள்ள கொஞ்சம் கஷ்டமாக இருந்தாலும், அது நாம் ஆண்டவருக்குள் வரக்கூடிய அந்த உறவுக்குள் வரக்கூடிய அது தடை செய்யாத அந்த புரிந்து இல்லாத இருக்கிற அந்த நிலைமை, அது ஒரு தடையாக மாறாது என்று அவர் எடுத்து உரைக்கிறார். அப்படி இருக்கையில் ஆண்டவரோட வழிகளும் நம் மனுஷருக்கும் மத்தியிலும் அங்க ஒரு ஐக்கியம் உண்டாக்கப்படுகிறது என்று அவர் எடுத்து சொல்கிறார். Therefore he says there's this fellowship that is between the Father, the Son and the believers. பிதாவும் குமாரும் விசுவாசிகள் மத்தியிலும் ஒரு நல்ல ஐக்கியம் உண்டாக்கப்படுகிறது. அது சமமாக இருக்கிறது. ஒருவரோட ஒருவருக்கு மத்தியில் அந்த பகிர்ந்து கொள்ளக்கூடிய நிலைமைகள் இருக்கிறது என்று அவர் எடுத்து சொல்கிறார். இந்த காரியங்களை குறித்து சில பேர் விலகி இருக்கக்கூடும். Some people may turn away from this idea of this relationship with God. Because they may feel that they may want the relationship, but they may feel that they are distant, or that they are not qualified enough, or they are not able to come into this relationship. சில பேர்கள் ஒருவேளை அவர்கள் அப்படி ஒரு உறவை விரும்புவார்கள், ஆனால் அதுக்குள் வர தயக்கம் இருக்கலாம். ஏனென்றால் அவர்கள் மத்தியில் நான் தகுதி இல்லாதவன், நான் தூரமாக இருக்கிறவன், நான் ஆண்டவர் சொல்ற பிரகாரம் என் வாழ்க்கை இல்லை என்று அவர்கள் தூரமாக இருக்கக்கூடும். ஆனால் ஆண்டவரை குறித்து புரிந்து கொள்ளும் போது அவர் எப்படிப்பட்டவர், அவரோட மகிமையை புரிந்து அவரோட உள்ளத்தை அறிந்து கொள்ளும் போது அந்த உறவுக்குள் வருவதற்கு ஒரு வாஞ்சை உண்டாக்கும். But when we come to know of the greatness of God, His goodness and the glory of God, and how much God desires for us to come into that relationship, then we would want to have this relationship. And God invites all who want to be into this relationship. அதில் விரும்புகிறவர் ஒவ்வொருவரையும் ஆண்டவர் அழைக்கிறார். The word fellowship has in it not only the idea of relationship, but also of sharing a common life. அந்த ஐக்கியம் என்ற சொல்லையில் அதில் உறவு குறித்து மட்டுமல்ல, ஆனால் அந்த பகிர்ந்து கொள்ளக்கூடிய ஜீவனை பகிர்ந்து கொள்ளக்கூடிய ஒரு நிலைமையும் உண்டாக்கப்படுகிறது என்று அங்கே காண்கிறோம். நம்ம அந்த பகிர்ந்து சொல்லும்போது இயேசுவை நம் வாழ்க்கை நம்ம கூட்டிக் கொள்வது அல்ல. When we say sharing a common life, it does not mean that we add Jesus to our life, but rather we add our life to Jesus. ஆனால் நம்முடைய வாழ்க்கையை கிறிஸ்துவுக்குள் நாம் பகிர்ந்து கொள்கிறோம், அவரோடு நாம் இணைந்து இருக்கிறோம். We share in His life with Him. And when we have this fellowship with Jesus, we then become more like Him. அவரோடு நம் வாழ்க்கையை நாம் பகிர்ந்து கொள்ளும் போது நாம் அதிகமாக அவர் போலாக மாற ஆரம்பிப்போம். The result of this fellowship is then joy. அப்படி இருக்கையில் இந்த ஐக்கியம் பிதாவோடும் குமாரனோடும் விசுவாச மத்தியில் இருக்கும்போது அங்கே சந்தோஷம் காணப்படுகிறது, நிறைவான சந்தோஷம் காணப்படுகிறது என்று அவர் 4ஆம் வசனத்தில் அவர் சொல்கிறார். He says that in verse 4, where he says that we write to make our joy complete. நம்முடைய சந்தோஷத்தை நிறைவாக்கும்படி அங்கே காணப்படுகிறது என்று 4வது வசனத்தில் நாம் வாசிக்கிறோம். And this joy is an abiding sense of optimism. இந்த சந்தோஷமானது ஒரு நிரந்தர சந்தோஷமாக இருக்கிறது. சந்தோஷம் என்று சொல்லையில் அது சந்தோஷமும் மகிழ்ச்சியும் வித்தியாசம் உள்ள காரியங்களாக இருக்கிறது. When we say joy, it is different from happiness. Happiness comes from an emotion. நம் மகிழ்ச்சி என்று சொல்லையில் அது ஒரு உணர்விலிருந்து வரக்கூடிய
ஒரு காரியமாக இருக்கிறது. ஆனால் சந்தோஷம் என்று ஆனந்தம் என்று சொல்லையில் நாம் அது நம்மளுடைய நிலைமையில் நம்மளோட உள் ஆழத்திலிருந்து வரக்கூடிய ஒரு நிலைமையாக இருக்கிறது. அது வெளிப்புறம் எப்படி இருந்தாலும் அது நம் உள் ஆழத்திலிருந்து ஒரு சமாதானம், ஒரு திருப்தி உள்ள நிலைமையில் வரக்கூடியதாக இருக்கிறது. When we say happiness, it is an emotion. It is triggered by external factors based on circumstances and events. But when we talk about joy, it is a state of being or attitude, and it comes from within, deep internal state of contentment regardless of the external circumstances. When we say of happiness, it is temporary and fleeting. நாம் மகிழ்ச்சி என்று சொல்லையில் அது ஒரு குறிந்த நேரத்துக்கு குறிந்த காலத்துக்கு உள்ளதாக இருக்கும். ஆனால் ஆனந்தம் என்று சொல்லையில் அது நீடித்த காலமாக சகித்து கொள்ளக்கூடிய காரியமாக இருக்கிறது. But when we talk of happiness, it is temporary, it is fleeting. But when we talk of joy, it is often long lasting and enduring. Happiness depends on positive circumstances. மகிழ்ச்சி என்று சொல்லில் அது ஒரு நன்மையான சந்தோஷமான ஒரு நிலைமையை சார்ந்து இருக்கிறது. ஆனால் ஆனந்தம் என்று சொல்லையில் அது நம் துக்கத்திலும் கூட கஷ்டமான நேரங்களில் கூட அதை நாம் பெற்றுக்கொள்ளக்கூடும். But when we talk about joy, it can exist even in a sad situation, in sadness, and even in difficult times. Therefore, happiness is an outward expression of contentment. அப்படி இருக்கையில் மகிழ்ச்சி என்று சொல்லையில் அது வெளிப்புறமாக ஒரு திருப்தி இருக்கிற ஒரு நிலைமையாக ஒரு உணர்வாக இருக்கிறது. ஆனால் ஆனந்தம் என்று சொல்லையில் அது உள் ஆழத்திலிருந்து அநேக நேரங்களில் ஆவிக்குரிய வகையில் கூட அது ஒரு நிலைமையாக இருக்கிறது. அது உள்புறத்தில் ஆரம்பித்து சில நேரங்களில் வெளிப்புறத்தில் கூட காணப்படும். When we talk about happiness, it is an outward expression of contentment. But when we talk about joy, it is a deep-rooted, internal, often spiritual feeling. And it arises from within and can also impact the external. And this is the joy that Apostle John is talking about. இப்படிப்பட்ட ஆனந்தத்தை குறித்து தான் அப்போஸ்தலர் யோவான் எடுத்து சொல்கிறார். It is abiding, it is an abiding sense of optimism. அது உள்புறத்தில் ஒரு சமாதானத்தோடும் நிலைத்திருக்கிற ஒரு நிலைமையாக இருக்கிறது. Its cheerfulness is based on God. அந்த சந்தோஷம் ஆண்டவரை சார்ந்து இருக்கிறது. And it is opposed to happiness which is temporary and based on circumstances. அது மகிழ்ச்சியை போலாக அல்ல, சூழ்நிலையை குறித்து வெளிப்புற உள்ள சூழ்நிலைகளை குறித்து சார்ந்து இருப்பது. We are not really able to experience the fullness of joy. அங்கே சொல்லப்பட்ட முழுமையான அந்த சந்தோஷத்தை நாம் இன்னும் அதை உணர்ந்து அதை பெற்றுக்கொள்ள முடியாது. ஏனென்றால் நாம் வாழ்கிற சூழ்நிலைகள் பூர்ணமானது அல்ல. Because the world that we live in is not pure, it's not complete. But when Jesus comes, he will remove everything that hinders our complete joy. இயேசு வரும்போது நம்முடைய பூர்ணமான சந்தோஷத்தை தடை செய்யக்கூடிய காரியங்களை அவர் எடுத்து போடுவார். அப்பொழுது நம்முடைய சந்தோஷம் நிறைவாய் இருக்கும். Then our joy will be full, complete. When Jesus, in these verses, actually Apostle John is giving us enough things to live, to show us how to live our whole Christian life. இந்த 4 வசனங்களில் அப்போஸ்தலர் யோவான் எடுத்து காட்டுகிறார் எப்படி நம்மளோட கிறிஸ்துவ வாழ்க்கையை நாம் சந்தோஷமாக வாழக்கூடும் என்று அவர் எடுத்து காட்டுகிறார். And so what does that mean for us? அப்படி இருக்கையில் இந்த வசனங்களை நாம் எப்படி கருத வேண்டும்?
ஒருவேளை நீங்கள் இயேசுவை அறியாமல் இருந்தீர்கள் என்றால், அவரோடு அல்லது அவரிடத்தில் இருக்கிற உறவில் வெகு நாட்களாக விலகி இருந்து தூரமாக இருந்தீங்கள் என்றால், இந்த வசனங்கள் மீண்டுமாக ஒரு அழைப்புதல் கொடுக்கிறது. If you do not know Jesus, or you have moved away for a long time from your relationship with God, then these verses are an invitation to you today to return to God, to know Jesus, to come to Him, and to invite Him into your life. When you do that, your life will be transformed. இந்த நாளில் கூட இந்த வசனங்கள் மூலமாக ஆண்டவர் உங்களுக்கு ஒரு அழைப்புதல் கொடுக்கிறார். இயேசுவை அறிந்து கொள்ளவும், அவரை விசுவாசிக்கவும், அவரை உங்கள் வாழ்க்கையில் ஏற்றுக்கொள்ளும் போது, அப்படி இருக்கையில் உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றம் வரும். அந்த மாற்றத்தை குறித்து தான் அங்கே அப்போஸ்தலன் யோவான் எழுதுகிறார். Apostle John is writing about this transformation that took place in his life before he knew Christ and after he knew Christ, and now he lives for Christ, wanting to do the things that pleases Christ. அப்படித்தான் அப்போஸ்தலன் யோவான் எழுதுகிறார். அவர் இயேசுவை அறிந்த நாட்களுக்கு முன்பாகவும் அவர் அறிந்த பிற்பாடும் ஒரு மாற்றம், ஒரு திருப்புதல் அவர் வாழ்க்கையில் அவர் அறிந்திருக்கார். இப்பொழுது அவரோட விருப்பம் எல்லாம் இயேசுவோட வாஞ்சை தான். இயேசு விரும்புவதை செய்வது தான் அவரோட விருப்பமாக இருக்கிறது. அதே போலாக ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை கொண்டு வருவார். And then similarly, God will bring a transformation in your life and you will experience the joy of God. அப்படி இருக்கையில் ஆண்டவரோட சந்தோஷத்தை நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள். ஆண்டவரை அறியும் போது அந்த சந்தோஷம் உங்கள் வாழ்க்கையில் நிறைவே காணப்படும். God does not reject anyone who comes to him. அவரிடத்தில் வருகிற யாவரையும், யாராக இருந்தாலும் ஆண்டவர் அவர்களை விட்டு விடுவதில்லை. அவர்களுக்கு அழைப்பதை கொடுத்து அவர்களை அணைத்துக் கொள்கிறார். Whoever comes to him, God embraces them with his love through Jesus Christ. அவர்கள் மேல் இயேசு கிறிஸ்துவோட அன்பு மூலமாக அவர்களை அணைத்துக் கொள்கிறார். But if you are a believer, ஆனால் நீங்கள் ஒரு விசுவாசியாக இருந்தால், இந்த வசனங்கள் உங்களை உற்சாகப்படுத்துகிறது அந்த ஐக்கியத்துக்குள் இன்னும் வளர. If you are a believer, then this verses encourages you to grow in that fellowship between God and with others. ஆண்டவருக்குள்ளும் பிறருக்குள்ளும் உள்ள அந்த ஐக்கியத்துக்குள் நாம் வளர இந்த வசனங்கள் நம்மை உறுதிப்படுத்துகிறது. நம்முடைய பாவங்களிலிருந்து மனம் திரும்பி ஆண்டவரின் ஒளியில் நடக்க இந்த வசனங்கள் நம்மை பலப்படுத்துகிறது. To repent of any known sin and to walk in the light, that is to walk in truth and of his word and his love. அவரோட வார்த்தையின் உண்மையிலும் ஆண்டவரோட அன்பிலும் நடக்க இந்த வசனங்கள் நம்மை உறுதிப்படுத்துகிறது, பலப்படுத்துகிறது. To allow God to clear our doubts, நம்மளோட அவிசுவாசத்தையும் சந்தேகங்களையும் எடுத்து போடும்படி கூட அவரோட விசுவாசத்தை நாம் வளரவும், to grow in his faith and to grow in our relationship with him and with one another. அவரோடும் பிறரோடும் அந்த உறவுக்குள் வளரவும், அதுதான் இயேசு சொன்ன கட்டளைகளாக இருக்கிறது. And those are the commandments which Jesus gave his disciples. And so these verses may encourage you. So let us then make every effort. அதனால் நாம் ஒவ்வொரு முயற்சியும் செய்வோமாக ஆண்டவரோடு அந்த ஐக்கியத்துள் இருக்கவும், பிறரோடு அந்த ஐக்கியத்துக்குள் இருக்கவும், அதில் வளரவும் நாம் முயற்சி செய்வோமாக. May the Lord strengthen you with his joy and his love. ஆண்டவர் தாமே உங்களை அவரோட சந்தோஷத்தினாலும் அவரோட அன்பினாலும் நிரப்புவாராக. ஜெபம் செய்வோமாக. Let us pray. ஆண்டவரே, இந்த நாளில் இந்த அப்போஸ்தலன் யோவான் எழுதின இந்த வசனங்கள் மூலமாக எங்களோட ஆண்டவரே விசுவாசத்தை உறுதிப்படுத்தினதுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். Father, we want to just thank you for strengthening our faith through the verses that is written by Apostle John. Lord, we can do nothing on our own. ஆண்டவரே, எங்களோட பலனால் நாங்கள் எதுவுமே செய்ய முடியாது ஆண்டவரே.
ஆனால் உம்முடைய பரிசுத்த ஆவியினால் எங்களை நீர் அந்த உறவுக்குள் இன்னும் அதிகமாக வளர எங்கு வழிநடத்தும் கூட நாங்கள் ஜெபிக்கிறோம். May the Holy Spirit, Lord, bring us and encourage us to grow and help us to grow in this relationship with you and with others. And Lord, wherever we stumble, may you guide us through. ஆண்டவரே, நீர் தாமே எந்தெந்த இடங்களில் ஆண்டவரே நாங்கள் தடுமாறுகிறோமோ அந்த இடங்களில் எங்களை சந்தித்து எங்களை பலப்படுத்தும்படி கூட ஆண்டவரே இந்த நாளில் இந்த செய்தியை கேட்குற ஒவ்வொரு மத்தியிலும் ஆண்டவரே இவர்களை வழிநடத்தும். ஆண்டவரே தொடர்ந்து இவர்கள் அந்த ஐக்கியத்தில் வளரவும் அந்த சந்தோஷத்தை பெற்றுக்கொள்ளவும் இன்னும் அதிகமாக பெற்றுக்கொள்ளவும் இவர்களை வழிநடத்தும். ஆண்டவரே, Lord, strengthen each one who is hearing this news, and may they be encouraged, may they be strengthened in your joy and grow in your love, Lord. In Jesus' name we pray. இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள பிதாவே. Amen. We hope you have been blessed by the word of God today. If you have any questions after hearing the sermon today or need someone to talk to, please contact our church office. We would like you to know that you are not alone and that we as a church are willing to journey with you. We hope to be a safe space where you can grow in Christ as a person. We hope you have a great week. God bless you. பிரசங்கத்துக்கு பிறகு தேவனுடைய வார்த்தையால் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டீர்கள் என நம்புகிறோம். பிரசங்கத்தை கேட்ட பிறகு உங்களுக்கு ஏதேனும் கேள்விகள் இருந்தால் அல்லது யாரிடமாவது பேச வேண்டும் என்றால் எங்கள் சபை அலுவலகத்தை தொடர்பு கொள்ளுங்கள். நீங்கள் தனிமையில் இல்லை என்றும் உங்களோடு சேர்ந்து பயணம் செய்ய நாங்கள் சபையாக முன்வருகிறோம் என்பதை நீங்கள் அறிய வேண்டும் என்று நாங்கள் விரும்புகிறோம். நீங்கள் கர்த்தருக்குள் ஒரு நபராக வளர்ச்சி அடைவதற்கு உங்களது பாதுகாப்பான இடமாக நாங்கள் இருக்க விரும்புகிறோம். இந்த வாரம் உங்களுக்கு சிறந்த வாரமாக அமையட்டும். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.